துவரம் பருப்பில் சாம்பார் வச்சாச்சுன்னா குழந்தை பெற்றவங்க பெரியவங்க ஆப்ரேஷன் பண்ணவங்கலாம் சாப்பிடக்கூடாது, ஏன்னா கேஸ்ட்ரபிள் ஆகும். ஆனால் அந்த க்ரீன் சாம்பார் எனி டைம் ஆல் ஃபேவரட், எப்போ வேணாலும் சாப்பிடலாம். இதுக்கு என்ன பண்ணணும்னா பச்சை பயிர் எடுக்கணும். என்னடா இந்த பச்சை பயிரில் வைக்கிறனால க்ரீன் கலரில் சாம்பார் இல்லைன்னு சண்டைக்கு வராதிங்க. பச்சை பயிரில் வைக்கிறனால இதுக்கு பேர் க்ரீன் சாம்பார். இது என்ன பண்ணால் கல் மண்ணெல்லாம் பார்த்துட்டு சட்டியில் போட்டு நல்லா வறுக்கணும், பார்த்துக்கிடுங்க. சூடு பொறுக்க வறுத்துக்கணும், ரொம்ப வறுக்கக்கூடாது, செவக்க வறுக்கக்கூடாது. இந்த கைப்பிடி சூடு பொறுக்குற அளவுக்கு வறுக்கணும், அவ்வளோதான். இதை என்ன பண்ணணும்னா ஒரு குக்கரில் தட்டிடுங்க. குக்கரில் தட்டிட்டு 200 பருப்புக்கு தக்கன நான் 2 போனி தண்ணி ஊற்றிருக்கேன். இதில் என்ன பண்ணணும்னா சில பொருள்லாம் போடணும். அது என்ன பண்ணால் சின்ன வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் கேரட்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டுங்க. கேரட் இருந்தால் போடுங்க, எல்லாம் விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொடி பார்த்திங்கன்னா வத்தல் பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி, ஒரு சின்ன துண்டு வெல்லம் டேஸ்ட்டை தூக்கி கொடுக்கறதுக்கு. சாம்பார் பொடி கவரில் தட்டினா தெரியாதே, அதனால சின்ன தட்டில் தட்டி காட்டுதேன். 1 ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். கொஞ்சம் காயப்பொடியும் போடணும், இது ரொம்ப முக்கியம். ஒரு கிண்டிட்டு குக்கரை மூடி வச்சு ஒரு 5 விசில் விட்டு எடுக்கணும், பார்த்துக்கிடுங்க. இப்போ ஓப்பன் பண்ணால் நல்லா வெந்திருக்கும். கொஞ்சம் கல் உப்பையும் போட்டு நல்லா மசிச்சு விடணும், ஏன்னா நல்லா பஞ்சாக வெந்திருக்குமே. இப்போ இதில் என்ன பண்ணால் கொழுப்பு கொடுக்கறதுக்காக டேஸ்ட்டுக்காக 1 ஸ்பூன் கடலை மாவை தண்ணியில் விட்டு கரைச்சிட்டு அப்புறம் விடணும், ஏன்னா டேரெக்டாக போட்டுட்டிங்கன்னா கட்டி கட்டி ஆயிரும். இப்போ நல்லா கிண்டி எடுத்துட்டு தேவைக்கு தண்ணியை ஊற்றிட்டு தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றணும், அது ரொம்ப முக்கியம். இந்த தேங்காய் எண்ணெயில் கடுகு, கருவேப்பிலை, வத்தல், கொஞ்சம் சீரகம் போட்டு தாளித்து ஊற்றிட வேண்டியதான். மணக்க க்ரீன் சாம்பார் ரெடி. க்ரீன் கலர் சாம்பார் க்ரீன் கலரில் இருக்காது. இது பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எனி டைம் ஆல் ஃபேவரட்டாக இருக்கும். உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி போயாருங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.